இங்க எல்கானாக்கு எத்தனை மனைவின்னு பைபிள் சொல்லுது? 2 மனைவி. அதுல எல்லாருக்கும் 2வது மனைவியை தான் தெரியும், அன்னாள். என்ன சொல்லுங்க? அன்னாள், ஹேனா. ஆனா முதல் மனைவியுடைய பேர் என்ன தெரியுங்களா? பெனினாள். பெனினா சொல்லுங்க எல்லாரும். இது வரைக்கும் உங்க வாயில நீங்க சொல்லாத பேரு என்ன சொல்லுங்க? பேரு பெனினா. சோ இப்ப 3 பேருங்க, எல்கானா, பெனினா, அன்னாள். 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து 1 சாமுவேல் 1வது அதிகாரம் என்ன செய்யுது? துவங்குது. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை எப்படி திரும்ப போகுது அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. 2 பேருடைய பேரையும் மறந்துடாதீங்க, ஏன்னா 2 பேருடைய பேரு ரொம்ப முக்கியம். பெனினாள் அப்படின்ற பேரின் அர்த்தம் முத்துக்கள். சொல்லுங்க என்னது? சொல்லுங்க எல்லாரும். pearl. பெனினா அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? her name meant pearl. அப்படின்னா பியூட்டிஃபுல் அர்த்தம், அழகானவள். precious stones, a woman of beauty அப்படின்ற பெயர் கொண்டவள் யாரு? முதல் மனைவி ஆகிய பெனினாள். 2வது மனைவியுடைய பேர் அன்னாள். அன்னாளுடைய பேரின் அர்த்தம் தயவு. சொல்லுங்க எல்லாரும். favor, God's favor. இந்த 2 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. 2 பேருடைய அர்த்தங்களையும் என்ன செய்யுங்க? ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்காங்க. ஏன்னா இந்த செய்தியின் முடிவுல 2 பேருடைய பேருக்கு தக்க ஒரு வாழ்க்கை, ஒரு முடிவு அவங்க அடைஞ்சாங்களோ அப்படின்றத என்ன செய்ய போறோம்? நாம பார்க்க போறோம். கவனிங்க. ஒருத்தி பேர் என்னது? இல்ல அர்த்தத்தை சொல்லுங்க. முத்துக்கள், அழகானவா, பியூட்டி. இன்னொருத்தியுடைய பேர் என்னது? தயவு, தேவ தயவு. கவனிங்க. இந்த காலவேளையில செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான், எவ்வளவு செல்வந்தனா இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு, அவன் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான், சமுதாயத்துல அவனை அல்லது அவளை ஜனங்க எப்படி ஏற்றுக்கொள்றாங்க, எப்படி புகழ்றாங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது. ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற இம்பார்ட்டன்ட் டிசைடிங் ஃபேக்டர், அவன் வாழ்க்கையில தேவ தயவை பெற்றிருக்கிறானா. நீதியுள்ள வாழ்க்கையில, நீதியின் பாதையில நடக்கிற வரைக்கும் உங்களை விட எத்தனை பேர் அழகுள்ளவங்க இருக்கலாம், உங்களை விட மற்றவங்க சௌந்தரியம் உள்ளவர்களா இருக்கலாம், உங்களை விட மற்றவங்க படிச்சவங்களா இருக்கலாம், உங்களை விட மற்றவங்க எல்லா காலத்திலும் உங்களை விட ஒரு படி மேலானவங்களா காணப்படலாம். ஆனா நீங்க நீதியின் பாதையில நடந்தீங்கன்னா தேவ கிருபை உங்க மேலதாங்க தங்கி இருக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலவேளையில விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாமத்திற்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே என் மேல தேவ தயவு தங்கட்டும். சொல்லுங்க என்னது? என் மேல தேவ தயவு தங்கட்டும். சொல்லுங்க என்ன தங்கட்டும்? உங்களுக்கு அழகு வேணுமா? தேவ தயவு வேணுமா? உங்களுக்கு அழகு வேணுமா? தேவ தயவு வேணுமா? தேவ தயவு இருந்தா போதாங்க நமக்கு. அழகு, சௌந்தரியம் இவைகள் எல்லாம் என்னது? வீண். இவைகள் மாயானவைகள். ஆனா நமக்கு நிரந்தரமா தேவைப்படுகிற காரியம் என்ன? தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. இது என் செய்தி இல்லை, பட் செய்தியின் ஆரம்பத்துல நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் எதிரி என்னைய விட அழகா இருக்கான், என் எதிரி என்னைய விட செல்வந்தனா இருக்கிறான், என் எதிரி என்னை விட எல்லா காரியத்திலையும் என்னை விட ஒரு படி மேலானவரா இருக்கிறான். அதை பார்க்காதீங்க. இந்த கால வேளையில என் மேல தேவ தயவு இருக்குது அப்படின்றத மாத்திரம் என்ன செய்யுங்க? நீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பெனினாள், அவளுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அன்னாளுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. The Bible says Hannah was desperate for a child. அன்னாள் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தவமா என்ன செய்யறா? கிடக்குறா. எனக்கு என்ன வேணும்? ஒரு பிள்ளை வேணும். ஆனா பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிரிகள், நம்மை புண்படுத்துகிறவர்கள், எல்லா விதத்திலையும் நாம ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சா அவன் 3 படி முன்னாடி தாண்டி ஓடுறான். நான் 2 படி முன்னாடி எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு 6 படி பின்னாடி என்ன செய்யறேன்? சருங்கி விழுறேன். புரியுதா? நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன், அவன் 3 படி எனக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறான்.
சரி ஒரு 2 படி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா வைக்கிறேன், ஆனா 3 படி 6 படி பின்னாடி என்ன செய்யறேன், நானு சருங்கி விழுறேன். அன்னாள் இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தில் இருந்தா. இங்க அன்னாள் ஒரு குழந்தைக்காக என்ன செய்யறாவா, தவம் இருந்து ஆண்டவர்கிட்ட இன்னும் ஜெபிக்கல, ஒரு பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்குறா. ஆனா பைபிள் சொல்லுது, பெனினாலோ வருஷத்துக்கு வருஷம் ஒரு குழந்தைய பெக்கிறா. கவனிங்க, அவளுடைய மனநிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. she was just longing for one child, but on the other hand ஒரே வீட்டில் பெனினாலுக்கோ வருஷம் வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அவ குழந்தைக்காக ஜெபம் பண்ணதான் அங்க பைபிள் எங்கேயும் சொல்லல. பைபிள் சொல்லுது பெனினாலுக்கு 10 பிள்ளைங்க.